பால்கோவா செய்யறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அதனால வந்து யாரும் இத ட்ரை பண்ண மாட்டோம். இந்த மாரி செய்யும்போது ஈஸியா குயிக்கா செஞ்சிரலாங்க வீட்லயே. அதுக்கு மிக்ஸி ஜார்ல 10 முந்திரி, 1/2 கப் சர்க்கரை, 1 ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து கடாயில வந்து 2 கப் பால் பவுடர், 2 கப் பால் சேர்த்திட்டு நல்லா ஃபர்ஸ்ட்டு கட்டி இல்லாம கரைச்சுக்கலாம். இது வந்து 2 கப் பால் பவுடருக்கு 2 கப் பால் வந்து கரெக்ட்டா இருக்கும். சர்க்கரை வந்து நம்ம வந்து 1/2 கப் சேர்த்திருக்கோம். உங்களுக்கு இனிப்பு வந்து கொஞ்சம் அதிகமா வேணும் அப்படின்னா 3/4 கப் வரைக்கும் நம்ம சேர்த்திக்கலாம். 1/2 கப் வந்து சேர்த்துனாவே கரெக்ட்டா இருக்கும். அடுத்து கட்டி இல்லாம கரைச்சிட்டு, இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க சர்க்கரை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதெல்லாம் கட்டி இல்லாம ஃபர்ஸ்ட்டு கரைச்சிட்டு, அதுக்கப்புறம் தான் அடுப்ப ஆன் பண்ணி நம்ம ஹை ஃப்ளேமு, மீடியம் ஃப்ளேம் 2மே வந்து மாத்தி மாத்தி வச்சு கைவிடாம கிளறிட்டே இருக்கணுங்க. பால் பவுடர் சேர்க்கறனால வந்து சீக்கிரமா வந்து கெட்டியாயிரும். பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம ஃபுல்லா சிம் ஃப்ளேம்ல வச்சுட்டு 2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிருங்க. அவ்வளோதான் சூப்பரான பால்கோவா வந்து ரெடி ஆயிருச்சு. இத நம்ம வந்து அப்படியே சாப்பிடலாம். இல்ல அப்படின்னா நம்ம பீஸ் போட்டும் கூட சாப்பிடலாம். உங்ககிட்ட கேக் டின்னு இல்ல அப்படின்னா டிஃபன் பாக்ஸ் இருந்தா, அதில வந்து நெய் கொஞ்சமா ஊத்தி இந்த மாரி எல்லா பக்கம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இல்ல அப்படின்னா பட்டர் ஷீட் இருந்தா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லாதனால நான் வந்து நெய் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். விருப்பமான நட்ஸ் வந்து சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணி சேர்த்திட்டு, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பால்கோவா வந்து நல்லா ஃபுல்லா இந்த மாரி அமுக்கி விட்டுட்டு, ஃப்ரிட்ஜில வந்து ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து பீஸ் போட்டோம்னா சூப்பரா வருங்க. நல்லா ஒட்டாம வரும். கடையில வாங்கி பால்கோவா சாப்பிட்ற டேஸ்ட்ட விட, இந்த டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பரா இருக்குங்க. ஒரு டைம் வந்து நீங்க இந்த மாரி வீட்ல செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க கடையிலேயே வாங்க மாட்டேன். நம்ம வீட்லயே வந்து ரெடி பண்ணிரலாம். இதில வந்து பால் பவுடர் வந்து நம்ம மிக்ஸ் பண்றனால வந்து சீக்கிரமா ரெடி பண்ணிரலாங்க. மிஸ் பண்ணாம நீங்க வந்து இந்த தீபாவளிக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டும் வந்து சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.